இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஈஸியாக ஒரு லட்கன் தாங்க நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மாதிரி நீங்கள் 2 கிளாத்து சாரியில் ப்ளவுஸில் இருக்கிறத 2 கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சுடிதார்லாம் டாப்பு பேண்ட்டு அதோட 2 கிளாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு மூடி கரெக்டான ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் பண்ணி இது மாதிரி ஒரு 5 பீஸ் இதில் 5 பீஸ் அதில் 5 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இது எந்த கலர் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். உங்களுக்கு எந்த கலர் உள் பக்கம் வைக்கணும் வெளிப்பக்கம் வைக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக இது மாதிரி வட்டமாக அது சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கங்க. போட்டதுக்கப்புறமா லைட்டாக அங்கங்கே அர்க்காத் கொடுத்துங்க. கட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போடணும். போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஓரமாக போட்டுட்டு அங்கங்கே கட் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு நல்லா ஃபினிஷிங் நமக்கு நல்லா வரும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கிளாத்தை இப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த கிளாத்தை நீங்கள் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கட் கொடுத்துங்க. இப்போ பாருங்கள் நான் பிங்க்கில் கட் கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோல்டு பண்ணி அடிக்க போகிறோம். உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா புரியுங்க. இப்போ லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி கட் கொடுத்து இது மாதிரி திருப்பி எடுத்துக்கங்க. திருப்பி எடுத்ததுக்கப்புறமா நல்லா அந்த முனை பகுதியை சுற்றிலும் வர்றதுக்கு இது மாதிரி ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் திருப்பி உள்ளே நல்லா அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்துடுங்க. இப்போ நான் திருப்பி எடுத்துக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் எல்லா பீஸையும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி இது மாதிரி திருப்பி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா அந்த முனையெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணிக்கங்க. அயன் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம கட் பண்ணதை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பாருங்கள் க்ரீன் உங்களுக்கு இது மாதிரி தெரியணுமா வேறு உங்களோட கலரை பொறுத்து நீங்கள் மாற்றி அடிச்சுக்கலாம். இப்போ லைனாக ஒவ்வொன்றுக்கும் ஒரே மாதிரி கேப் வச்சு நீங்கள் அந்த 5ஐயும் கரெக்டாக இது மாதிரி வச்சு நம்ம வெட்டின பகுதி பாருங்கள் அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் போட்டுட்டு இது மாதிரி ஃபோல்டு கொடுக்கணும். அப்போ நீங்கள் அந்த நாட்டை அந்த இடத்துல வச்சுக்கணும். மேல் பகுதியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். கரெக்டாக பொறுமையாக போடுங்க. அந்த இடத்துல ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல நீங்கள் இப்போ அடுத்ததை மடிக்கணும். அடுத்ததை மடிச்சுட்டு கரெக்டாக கொண்டு வரணும் ஸ்டிச்சஸ். அடுத்தது அந்த நம்ம கட் கொடுத்தது உள்ளே உங்களுக்கு போயிடும். அதனால் வெளியில் தெரியாது. இது மாதிரி நீங்கள் கீழே வரைக்கும் ஒரே அளவாக வச்சு நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம அங்கங்கே இப்போ பாருங்கள் உங்களோட கலரில் நீங்கள் காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். உங்களோட டாப் சுடிதாரோட கலர் காம்பினேஷன் கொடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு இல்லை 5 அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 கூட கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு மணி எடுத்து நீங்கள் கையால் கோர்த்துக்குங்க. இது மாதிரி நான் கோர்த்துக்கிறேங்க. இதேமாரியே எல்லா இடத்துலையும் நம்ம கோர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 2 வாட்டி கோர்த்து பின்பக்கமாக நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.